Peacemakers of Christo. கண்களை மூடி ஜெபிப்போம். நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, சாலமோன் ஞான நூலிலே சொல்லுற ஆண்டவரே, மக்களே, நீங்கள் இங்க இருக்கிற மரங்களையும் கற்களையும் கடலையும் நெருப்பையும் மாடுகளையும் ஆடுகளையும் பற்றி கொள்ளாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் நானே, உங்கள் தெய்வம் நானே, இவற்றையெல்லாம் உருவாக்கினவர் நானே. அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உன்னதமானவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் நீதியுள்ள தெய்வம், கருணையுள்ள தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், வழிநடத்துகிற தெய்வம், ஊக்கப்படுத்துகிற தெய்வம், சுகமாக்குகிற தெய்வம் நானே என்று அப்பா ஞான நூலிலே எங்களுக்கு ஞானத்தை அருளுகிறதே ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி. உம் ஜனங்கள் உன்னை அறியட்டும் ஆண்டவரே, முழுமையாக அறியட்டும். உள்ளத்திலிருந்து அறியட்டும், உடலிலிருந்து அறியட்டும், எண்ணத்திலிருந்து அறியட்டும். அப்பா அவர்களின் அனுபவத்தின் நிமித்தம் அறியட்டும் சுவாமி. எஸ் அப்பா, இயேசுவே, இது 2 மனிதர்களை பற்றி கூறினீர் ஆண்டவரே. நோவா ஒரு உன்னத மனிதன், பரிசுத்த நீதியுள்ளவன், நேர்மையுள்ளவன், தெய்வ பயம் உள்ளவன். அவன் என்னாலும் நேர்மையாளராக வாழ்ந்தான் ஆண்டவரே. உலக மக்கள் அனைவரும் பாவத்தில் விழுந்தார்கள், விபச்சாரத்தில் விழுந்தார்கள், குடித்தார்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், பண ஆசையிலே இருந்தார்கள், அதிகார திமிரிலே இருந்தார்கள், ஏமாற்றினார்கள், திருடினார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தண்டிக்க நோவாவை நீர் உடைய படகின் நிமித்தம் ஆண்டவரே, அந்த கப்பலின் நிமித்தம், அந்த ஓடையின் நிமித்தம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை ரட்சித்திர ஆண்டவரே. இன்று பாவிகள் மத்தியிலே, அநியாயக்காரர்கள் மத்தியிலே, அநீதிகாரர்கள் மத்தியிலே அப்பா என்னால வாழ முடியல என்று தவிக்கிற உன் பிள்ளைகளை பாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, ஓடி ஓடி பார்த்தேன், நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, வளம் கிடைக்கல, கடன் தீரல, பிள்ளை பறக்கல ஆண்டவரே. என்னுடைய குடும்பம் எல்லாம் அழிந்து போகிறது, கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் ஐயா. இயேசுவே, சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் கெட்டு கொண்டிருக்கிறார்களே சுவாமி. ஐயோ, நோவா காலத்திலே அழிந்து போகின்ற குடும்பங்களாக என் குடும்பம் மாறி போகுமோ என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. உம் ஜப வீரர்களை கண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. நோவா குடும்பம் போல காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா அநீதி காசு வேண்டாம் ஆண்டவரே, ஏமாற்றிய காசு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா பொய் சொன்ன காசு வேண்டாம் ஆண்டவரே, திருடிய சொத்து வேண்டாம் ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்தை காப்பாற்றுகிற தெய்வமாக நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றியது போல என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வம்சங்களையும் காப்பாற்றுகிற தேவனாக இறங்கி வாங்க ஆண்டவரே. உன்னத தெய்வமே, என்னை காப்பாற்றுகிற தெய்வமே, இப்பொழுதே இறங்கி வாருங்க. ஏசப்பா, லோத்துவை நீ சொன்னிற ஆண்டவரே. அந்த லோத்து மகன், அப்ரகாமின் அண்ணன் மகன் ஆண்டவரே, அப்பாட்ட சண்டை போட்டு தன்னுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றான் ஆண்டவரே. கண்ணுக்கு எது அழகோ, அவன் உள்ளத்திற்கு எது குஷியோ அந்த இடத்திற்கு அவன் சென்றான் ஆண்டவரே. அது சோதோம் கொமோரா பகுதி சுவாமி. பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, காமம் நிறைந்த, மாய பேச்சுகள் உடைய, ஆடம்பர வாழ்க்கை உடைய அந்த நகரத்திற்குள்ளாய் சென்றான் ஆண்டவரே. அங்கு சென்று அவன் சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், புனிதத்தை இழந்தான் ஆண்டவரே, பக்தியை இழந்தான். ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் என்ஜாய் பண்ணணும் என்று நினைத்தான் சுவாமி. ஆனால் அபிரகாமின் ஜபத்தின் நிமித்தம் ஆண்டவரே லோத்துவை நீர் காப்பாற்ற விரும்பினீர் ஆண்டவரே. ஏசப்பா, அபிரகாமிட்ட கண்ணீர் நிமித்தம் என் அண்ணன் மகனை, என் ரத்தத்தை, என் குடும்பத்தை, என் வம்சத்தை நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது அபிரகாமுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து லோத்துவை நீர் ரட்சிக்க இறங்கி வந்திரே. அப்பா, அந்த பாவப்பட்ட சோதோம் கொமோராவை நீர் அழிப்பதற்கு முன்பதாக லோத்துவை நீர் ஓடச் செய்திரே சுவாமி, காப்பாற்ற செய்திரே ஆண்டவரே. ஆனால் லோத்துனுடைய மனைவி அந்த பக்தியில், அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் ஓடாமல் திரும்பி பார்த்தாள். அவள் அழிந்து போனாள் சுவாமி. ஏசப்பா,
என் தெய்வ கர்த்தாவே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் என் ஏசப்பா கைவிட மாட்டார், என் ஏசப்பா என்னை கரை சேர்ப்பார், எனக்கு ஆறுதல் கொடுப்பார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், என்னை சுகமாக்குவார், என் கடன் பிரச்சனை தீரும், என் பிள்ளைகள் பிரச்சனை தீரும், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், என் குடும்பத்தை உயர்த்துவார், நான் வீடு கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், வாழ்வை கட்டுவேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. லோத்துவை நீ ரட்சித்ததை போல அப்பா உன் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. இந்த அபாயத்திலிருந்து, இந்த செய்வினை மாய மந்திர தந்திரங்களில் இருந்து, இந்த பேய் பிசாசுகளில் இருந்து, பகைவனின் பொறாமையிலிருந்து, எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து, அப்பா தீராத நோய்களிலிருந்து, அப்பா அயர்ந்து போகின்ற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய அற்புத கரங்களை நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை அந்த தீய இடத்திலிருந்து, தீய காரியங்களிலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, தீய உறவுகளிலிருந்து நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், அவர்களை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசு ராஜாவே, உம்முடைய அற்புதங்களை நீ செய்கிற ஒரே தேவன், பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் நீர் ஒருவரே என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும். குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.